ஹாய் ஹலோ குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் ஃபேமிலி ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 நிமிஷத்துக்குள்ளே ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எனக்கு வந்து 8 நிமிஷம் தான் ஆச்சு ரசம் வைக்க. முன்னாடியே ஒரு 2 டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினவுடனே கொஞ்சம் கடுகு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் ஜீராவும் கொஞ்சம் சோம்பும் எடுத்து போட்டுருங்க எண்ணெயில். ஜீரா பொரிஞ்ச உடனே சோம்பு போட்டால் போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவை உடச்சி போடுங்க. இப்போ இது கொஞ்சம் வறுத்த உடனே நசுக்குன பூண்டு இல்லையா சாப்பிடு பூண்டு போடுங்க. இது கொஞ்சம் வறுந்தடிச்சு இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே தக்காளி போட்டுருங்க. சாப் பண்ணி வச்சிருந்த தக்காளி 2 தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும். தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்த சிலாந்திரோ போடுங்க. இப்போ மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுறேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிறேன் ரசத்தில். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாட்டர் ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் 1 டைம் பாயில் ஆன உடனே நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு. அதனால் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிறேன். நல்லா பாயில் ஆகிடும், சீக்கிரம் பாயில் ஆகும். ஸோ இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம புளி தண்ணி கரைச்சிக்கலாம். இல்லைனா வந்து டேமரிண்ட் பேஸ்ட் டைரெக்டாக போடுறதுனாலும் போடலாம். டேமரிண்ட் பேஸ்ட் போடுறதா இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க, திக்காக. புளி தண்ணி ஊற்றுறதா இருந்தால் 1 கப் ஓரளவுக்கு ஊற்றலாம்.
பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ புளி தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். புளி தண்ணி ஊற்றின உடனே ஒரு வாட்டி கொதிச்சா போதும், இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. புளி தண்ணி ஊற்றினோடனே கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஆனால் ரசமும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. அவ்வளோதான், இது ஒரு வாட்டி பாயில் ஆனோடனே இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் நடுவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். ரெடி ஆகிடுச்சு ரசம், இறக்கிடுறேன். டன். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு சமையலோட மீட் பண்ணலாம்.